தமிழ் பேசும் நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம். இது பிரின்ஸ் டியூட்டோரியல் யூடியூப் சேனல். நான் உங்கள் இளவரசன். இதுவரையும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க அப்படின்னா நான் தினம் தினம் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். யூடியூப் சீரிஸில் நம்ம எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, எப்படி சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறது, வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் ஒரு டியூப்படிங்கிற சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி யூடியூப்காக பிரத்யேகமாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அது எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிக்கலாம். அது எப்படின்னு பார்த்து உங்கள் சேனலுக்கு ஏற்றாப்புல நீங்கள் புரிஞ்சு அதை அப்லோட் பண்ணிங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை ட்ராக் பண்ணி எடுத்து விட்டால் அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வரும். அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்தோடனே அப்படின்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் வீடியோ. இப்போ வீடியோ நமக்காக ஒரு பிரத்யேகமான ஒரு வீடியோ அப்லோட் ஆகட்டும். அதுக்கு இடையில நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ நான் எதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர்லி அப்லோடு வீடியோ யூடியூப் வீடியோ அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ப்ராப்பர்லி அப்லோட் யூடியூப் வீடியோ ப்ராப்பர்லி அப்லோட் யூடியூப் வீடியோ ஸ்லாஷ் வச்சு யூடியூப் சீரிஸ் என்ன பிரின்ஸ் டியூட்டோரியல். இப்போ நான் பிரின்ஸ் டியூட்டோரியலுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் இப்படி தான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்போ என்ன பண்ணுறோம், பிரின்ஸ் டியூட்டோரியலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ நான் டைட்டில் கொடுத்துட்டேன். இதுதான் என் டைட்டில். இப்போ டைட்டிலை காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். காப்பி என்ட்ரு அடிச்சுங்க. நான் செட் பண்ணி டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்கேன். டிஃபால்ட்டாக எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ப்ராப்பர்லி அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சீரிஸ் பிரின்ஸ் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்கேன். இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னா, இது பிரின்ஸ் டியூட்டோரியல் நம்ம இப்போ என்னென்ன கற்றுக் கொடுக்கணும், நம்ம என்னென்னலாம் சொல்லித் தரோம், எதை பற்றி அடிப்படையாக பார்த்துட்டு இருக்கோம், எதன் அடிப்படையில் இந்த சேனல் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அதில் போட்டிருக்கேன். அப்புறம் சமூக வலைத்தளங்கள், பிளாகரு, அப்புறம் டிஸ்க்ளைமரு, திங்க் எல்லாமே போட்டிருக்கோம். அதில் ஒரு சேனலில் எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. நான் ஆக்சுவலாக இது ஸ்டாட் ப்ரோ சாஃப்ட்வேர் போடும்போது இந்த ஸ்டாட் ப்ரோன்னு டேக்ஸில் அடித்தது. அது இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது. நான் பட் அதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணல. அந்த அப்லோட் டிபார்ட்டில் போய்ட்டு நான் அதை ஸ்டாட் ப்ரோன்னு கொடுக்கல. இது சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் கொடுக்க போகிறது யூடியூப் சீரிஸுக்கான வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யூடியூப் சீரிஸுக்கான வீடியோ எப்படி ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இது சம்மந்தமே இல்லாத டேக்குங்கிறத அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பிரின்ஸ் டியூட்டோரியல் அப்படிங்கிறது நம்ம வீடியோட ஒரு பிரத்யேகமான டேக். அது எதுக்கு நம்ம இந்த டேக் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் சர்ச் பண்ணும்போது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டேக்குங்கிறது நம்ம பொதுவாக எல்லாத்துலையும் அடிப்போம். நம்ம இப்போ ஸ்பேம் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை நம்ம போக போக பார்க்கலாம். அது ஏன் இப்போ பார்த்துட்டு இப்பயே சொல்லிடுறேன். அந்த ஸ்பேம் டேக்குங்கிறது அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நம்ம ஒரு யூடியூப் சீரிஸுக்கான வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் அதில் ஸ்டாட் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருந்துச்சுல்ல, அந்த வேர்டுங்கிறது ஒரு ஸ்பேம் டேக் தான். சம்மந்தமே இல்லாமல் ஒரு டேக் கொடுக்குறது. நம்ம போடுற வீடியோ ஒன்று, அதுக்கு ஓரியண்டாக கூட ஒரு டேக் கொடுக்கலாம். பட் அது சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாட் ப்ரோ அப்படிங்கிறது ஒரு சிவில் ஓரியண்டான ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமான டேக் கொடுக்குறது ரொம்ப தவறான விஷயம். அது யூடியூப் சேனல் டெர்மினேட் பண்ணுறதுக்கான ஒரு காரணமாக அமையுது. இப்போ நம்ம பிரின்ஸ் டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக், அது நம்ம சம்மந்தமான டேக். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட ஒரு வீடியோ போடுறதுனால நம்ம சேனலோட டேக் ஒன்று ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது தப்பு இல்லை, அதை கொடுத்துக்கலாம். பட் அது இல்லாமல் அது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு யூடியூப் சீரிஸான வீடியோ போடுறதுனால யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் அடிச்சுக்கோங்க. யூடியூப் வீடியோ அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துட்டேன். இது ஒரு டேக்னு வச்சுங்க. இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம டியூப்படி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பாப்பப் பேஜ் க்ரியேட் ஆகும். நம்ம சர்ச் பண்ண கீவேர்டு இது இருக்குது, யூடியூப் வீடியோ அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் ஏதாவது சம்மந்தமான டேக்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, இதில் சம்மந்தமான ஒரு 3 டேக் வந்துருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ அப்லோட், யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ங்கிறது ஒரு டேக். இதை காப்பி பண்ணிக்கலாம். இதையும் காப்பி பண்ணிக்கலாம்.
அப்லோட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ நம்ம சர்ச் பண்ணுற வேர்டு ஹை வேர்டா இல்லை சர்ச் பண்ணுற வேர்டு நம்மளுக்கு போரான வேர்டா அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வேர்டு அடித்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேர்டு வந்து நம்ம யூடியூப் பார்க்குறவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது இதில் தெரியும். ஓவராலாக என்ன பண்ணுறாங்க, நான் அடித்த அந்த யூடியூப் வீடியோ அப்லோடுங்கிற வார்த்தை வந்து ரொம்ப புவர். ஏன்னா யாரும் அதிகம் மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறது கிடையாது. வந்து 100ல் 15 பேர் தான், 15% மட்டும்தான் இந்த வேர்டை நீங்கள் போட்ட வேர்டை அவங்க டைப் பண்ணுறாங்க. ஏன்னா வேறு ஏதாச்சும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் நம்ம இந்த 2 வேர்டையும் காப்பி பண்ணிக்குவோம். காப்பிங்கிறத இது 2யும் கிளிக் பண்ணிட்டு இதை எடுத்து விட்ருங்க. இது இப்போ கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் சேர்ந்து காப்பி ஆகிடும். இது நம்மளுக்கு தேவையில்லாத நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணிட்டோம். இதை எடுத்து விட்டு இது ஹிந்திங்கிறது நம்ம போடுற வீடியோ தமிழ் வீடியோ. அதனால் நம்ம ஹிந்திங்கிறத சம்மந்தமாக இல்லாமல் அதை காப்பி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணோம்னா அது ஸ்டம் டேக் ஆகிடும். இது 2யும் காப்பி பண்ணிட்டு இது பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு டேக்கில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 டேக் வந்துருச்சு. இப்போ அப்லோட் வீடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் கிரியேட் ஆகும். இந்த அப்லோடு வீடியோங்கிறதுக்கு டேக்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஓகே, இது யூடியூப் அப்படிங்கிற ஒரு வேர்டு ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஹிந்தி ஹவு டு அப்படிங்கிறது ஒரு டேக். இதை காப்பி பண்ணிங்க. இப்போ ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், ஹவு டு கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மோஸ்ட்லி எல்லோரும் சர்ச் பண்ணுறாங்க. அதனால் அந்த ஹவு டு அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணிக்கலாம். இப்போ ஹவு டுங்கிறத டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா திரும்பி ஒரு பாப்பா பேஜ் கிரியேட் ஆகும். இப்படி மோஸ்ட்லி இந்த மாதிரி வியூஸை அதிகப்படுத்துறதுக்காக இப்படி கிளிக் பண்ணி நம்மளுக்கு சம்மந்தமான வேர்டை காப்பி பண்ணி போடுறது தான் இந்த யூடியூப் சேனலோட டியூபடி சாப்பு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத டேக்ஸ் தான் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, அது தேவை கிடையாது. நம்ம அப்படி இல்லை இன்னும் டேக் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கூகுள் பேஜில் போய்ட்டு டைப் பண்ணி பாருங்கள். ப்ராப்பர்லி அப்லோட் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு. இதை வந்து அதை யூஸ் பண்ணுற வேர்டு தான். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா டியூபடி டவுன்லோடு அப்படிங்கிறது இது ஒரு ஸ்பம் டேக் தான். ஸ்பம் டேக்கில் டேக் தான். இந்த டேக்கை யூஸ் பண்ணி இந்த டேக்கை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்படி நம்மளுக்கு சம்மந்தமான இதுக்கு ஓரியண்டான வேலை காப்பி பண்ணி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு டேக் பார்க்க கொஞ்சம் பார்வையாகவும் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வியூஸை இன்க்ரீஸும் பண்ணணும், சப்ஸ்கிரைபர் எனக்கே இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கான ஒரு டேக்ஸை அடிச்சிட்டோம். எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது, யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஹவு டு கிரியேட். அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் சம்மந்தமான வேலை என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அண்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து இதுக்கு கஸ்டம் தம்ப்நெயில் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் கஸ்டம் தம்ப்நெயில் நான் இன்னும் ரெடி பண்ணல. அது எப்படி இருக்கணும் அந்த கஸ்டம் தம்ப்நெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபேக்காக இருக்கலாம், ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கலாம், பிஎம்ஜி ஃபைலாக இருக்கலாம், பிஎம்ஜி ஃபைலாக இருக்கலாம். இது 1680x720 ஒரு பிஹெச்டி ஃபைலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து அப்படியே நம்ம ப்ரைவேட்டை பார்க்கலாமா, ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் சொன்னேன். இப்போ அந்த ஷெடியூலுங்கிற வேர்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ப்ரைவேட்டில் போய்ட்டு ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷெடியூலுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து இப்போ ஜனவரி 3 கிரியேட் ஆகும். இப்போ இன்றைக்கி என்ன டேட்டு, ஜனவரி 2. நாளைக்கு டேட்டில் காமிக்கும். நாளைக்கு டேட்டில் இருந்தால் எனக்கு அப்லோட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டை கூட கொடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி டேட்டு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டை கொடுத்தீங்கன்னா இப்போயே நீங்கள் ஷெடியூல் போட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கில் கொடுத்துடலாம். நம்ம நாளைக்கு அப்லோடு பண்ணுறதுக்காக இன்றைக்கே அப்லோடு பண்ணிட்டோம் வீடியோவை, பப்ளிஷ் ஆகிறது நாளைக்கு ஆகும். அதுக்கு தான் நம்ம அந்த ஷெடியூலுங்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டு 3, 4, 5 அப்படின்ட்டு நாங்கள் 3ஆம் தேதி கிரியேட் பண்ணுறோம், 3/2018. ஓகே, இப்போ வந்து டேட்டு டைம் என்ன, இன்றைக்கி டேட்டு கொடுத்துட்டோம். டைம் என்ன, நம்ம ஒரு 6 மணிக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி 6 மணி. இது லோக்கல் டைம் GMT இது கன்ஸ்டன்ட்டாக அதிலே இருக்கும். பட் நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றி யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் G+ அக்கௌண்ட்டையும் ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் லாகின் பண்ணதுனால உங்களுக்கு 2 டிக்கு காமிக்குது. இந்த G+லையும் ட்விட்டர்லையும் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பப்ளிஷ் ஆகும்போது முன்னாடி சொல்லணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இதை காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன்.
சேவ் பண்ணிட்டு இதை வந்து இந்த ஸ்லாஷ் எடுத்து விட்டுறேன். அசிங்கமாக இருக்கும் பார்க்கணும். ஓகே, சும்மா ஒரு முன்னாடி ஒரு ஸ்லாஷ் போட்டுருக்கேன், பார்த்தா கொஞ்சம் பார்வையாக இருக்கும் அதுக்காக. கண்ட்ரோல் எடுத்து காப்பி பண்ணிக்கிறேன், இதையும் தேவைப்படும், அதுக்காக காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ காப்பி பண்ணலாம் காப்பி பண்ணாமல் இருக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அதை நான் என்னோட விருப்பத்துக்காக நான் காப்பி பண்ணியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஷெடியூல் போட்டு இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லியிருக்காங்க, பப்ளிஷ் ஆன் வெனஸ்டே January 3, 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வீடியோ இப்போ பப்ளிஷ் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜுக்கு கூடியாந்துடும். என்ன சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ வந்து என்னைக்கு கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே January 3 அன்றைக்கி பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஷெடியூலில் போட்டிருக்கோம். இப்போ வந்து வீடியோ மேனேஜருக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோஸ், இப்போ வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்லி அப்லோட் யூடியூப் சீரிஸ் பிரின்ஸ் டியூட்டோரியல்ஸ். ஓகே, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஷெடியூல் January 3, 2018 and 6 AM தான் இது பப்ளிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஷெடியூலில் போட்டுருக்கிறத காமிக்குது. இதுதான் இந்த ஷெடியூலுங்கிற ஆப்ஷன். ஷெடியூலுங்கிற ஆப்ஷனு இந்த வீடியோ வந்து நம்ம இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நெட்டு முடிய போகுது, நாளைக்கு நெட்டு முடிஞ்சிடும். இன்றைக்கி தான் நெட்டு ஒரு 2 GB நெட் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தணும், யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 வீடியோ நீங்கள் சரன்னு கிரியேட் பண்ணிட்டு அப்படியே அப்லோட் பண்ணிட்டு ஷெடியூல் போட்டு விட்டாங்கன்னா, ஒரு மந்த்துக்கு ஷெடியூல் போட்டு விட்டாங்கன்னா அது பாட்டில் ஷெடியூல் ஆகிட்டுருக்கும். ஒரு மந்த்துக்கு கவலை கிடையாது. நம்ம பாட்டில் தினைக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம், இன்றைக்கி என்னடா வீடியோ அப்லோட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நாளைக்கு இப்போ வந்து ஒரு மூச்சை போட்டு ஒரு ஃபுல் டே ஒர்க் பண்ணி ஒரு 10 வீடியோ 15 வீடியோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 மந்த்துக்கு நம்ம அப்லோட் பண்ணி விட்டாங்க. அது பாட்டில் அப்லோட் ஆகிட்டு இருக்கோம். மார்னிங் தினைக்கும் 6 மணிக்கு ப்ராப்பர்லி தினைக்கும் யூடியூப் சேனல் வச்சுருவங்க. ஒரு நாளில் தினைக்கும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும் அண்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸும் ரொம்ப கூடும். அதன்படி இந்த யூடியூப் சீரிஸில் டியூபடிங்கிற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி பயன்படுத்திங்க. இந்த டியூபடிங்கிற சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் ரொம்ப எளிதாக கொடுத்துருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அண்டு வியூஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் டைப் பண்ணா கூட அதில் ரொம்ப ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டியூபடி சாஃப்ட்வேரை உங்களோட யூடியூப் சேனலுக்கு பிரத்யேகமாக இன்ஸ்டால் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.